ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக அந்த மாநில சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது விதி. ஒருவேளை எம்எல்ஏவாக இல்லாதவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டால் குறிப்பிட்ட காலத்திற்குள் 6 மாத காலத்திற்குள் அவர் தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஆகிவிட வேண்டும் என்பது விதி. தற்போது புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி எம்எல்ஏவாக இல்லை. அவர் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை புதுச்சேரியில் இருக்கும் செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், தற்போது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதி எப்போது காலியான தொகுதியாக அறிவிக்கப்படும்? அடுத்து என்ன நடக்கும்? கணேஷ், அதாவது நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரும் வைத்திலிங்கத்திடம் கொடுத்திருக்கின்றார். கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் இருக்கின்றார் மற்றும் துணை சபாநாயகர் மற்றும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். தற்போது அவர் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இதன் பிறகு அந்த கடிதத்தை அவர் பரிசீலனை செய்வார். சபாநாயகர் பரிசீலனை செய்த பின்பு அதை அவர் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பார். கணேஷ், இதனைத் தொடர்ந்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து அதாவது புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதல்வராக அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் அடுத்த 6 மாதத்திற்குள் அவர் எந்த தொகுதியாவது போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த நிலையிலே இவருக்காக யார் எந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்த நிலையிலே கடந்த 1 மாதமாகவே ஜான்குமார் ராஜினாமா செய்வார் என்று பேசப்பட்டது. இந்த நிலையிலே கடந்த வாரம் ஜான்குமார் மற்றும் முதல்வர் நாராயணசாமி டெல்லி சென்றார்கள். அங்கு கட்சியுடைய தலைவர் சோனியா மற்றும் துணைத் தலைவர் ராகுல் ஆகியோர் சந்தித்தார்கள். மேலும் இந்த ராஜினாமா குறித்த தகவல்களை அவரிடம் தெரிவித்தார்கள். அதன் பிறகு கட்சியுடைய வழிகாட்டுதல் பேரிலே அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். அதன்படி இன்று அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே இன்று காலை 9 மணிக்கு அவர் முதல்வர் நாராயணசாமி டெல்லி சென்றிருக்கின்றார். இந்த ராஜினாமா கொடுத்த தகவல்கள் மற்றும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கை குறித்து கட்சியிடம் ஆலோசனை செய்வதற்காக சென்றிருக்கின்றார். தற்போது அவர் ஜான்குமார் தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை தற்போது சபாநாயகர் பரிசீலனை செய்து வருகின்றார். அதாவது இன்னும் ஒரு 15 நிமிடங்களே அவர் அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்த தகவலை ஆய்வு செய்து அவர் அறிவிப்பார் என்று தெரிய வருகிறது. ரஹ்மான், நெல்லித்தோப்பு தொகுதி குறிப்பாக நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுவதற்காக தேர்வு செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? ஏதாவது பின்னணி இருக்கிறது? கண்டிப்பாக. ஏனென்றால் 15 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த 15 இடங்களிலே கிட்டத்தட்ட 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிகமாக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி என்றால் அது நெல்லித்தோப்பு தொகுதி தான், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே. ஆகவே இந்த தொகுதியை தேர்வு செய்தால் கண்டிப்பாக தன்னுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் என்பது நாராயணசாமியுடைய எண்ணம். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இந்த தொகுதியை தான் பேச்சு அடிப்பட்டது. இருந்தபோதும் இன்னும் 2-3 தொகுதிகள் அவர் பரிசீலனை செய்தார். இருந்த போதிலும் இந்த தொகுதியை தனக்கு ராஜினாமா செய்வதற்கான, அதாவது போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று அவர் கருதினார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் என்னவென்றால், இவர் முதல்வராக தேர்வு செய்வதற்காக டெல்லியிலே அவர் முகாம் பெற்றும் போது, அதாவது கட்சி மேலிடம் இவரை முதல்வராக அறிவிப்பதற்காக சென்ற போது இவர் அங்கே சென்று ஜான்குமார் அங்கே சென்று தனக்கு ராஜினாமா செய்ய போகிற தகவலையும் அவங்க தெரிவித்திருக்கின்றார். அதாவது குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக் ஆகியோரிடம் தகவல் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் முதல்வராக தேர்வு செய்வதற்காக அந்த கட்சி ஏற்கனவே அனுமதி அளித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரை இது ஆரம்பத்திலிருந்தே இவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை இவர் ஆரம்பத்திலிருந்தே இவர் செய்து வந்திருக்கிறார் என்பது தெரிய வருகின்றது. இந்த நிலையிலே இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போட்டு 12,000 ஓட்டு வித்தியாசம், அதாவது 15 சட்டமன்ற உறுப்பினர்களே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இதே தொகுதிதான். ஏற்கனவே இந்த தொகுதி, அதாவது அதிமுகவிடம் இந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியது. தற்போது இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது. கணேஷ், ரஹ்மான், நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரையில் நாராயணசாமி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது? இதற்கு முன்பாக அவர் அந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறாரா? அந்த தொகுதியின் வரலாறு, நாராயணசாமி அவர்களின் தேர்தல் வரலாறு பற்றி சொல்லுங்கள். அதாவது நாராயணசாமியை பொறுத்தவரை புதுச்சேரியிலே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார், மத்திய அமைச்சராகவும் இருக்கின்றார். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாநில அரசியல் அவர் தலையிட்டதே இல்லை. இந்த முறைதான் தற்போது மாநில அரசியலுக்கு அவர் வந்திருக்கின்றார். சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவது இதுதான் அவருடைய முதல் முறை என்றே சொல்லலாம். இந்த நிலையிலே அப்போ நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதியிலே ஜான்குமாருக்கு அதிகப்படியான வாக்குகள் அங்கு கிடைத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஜான்குமாருடைய வாக்குகள் மற்றும் காங்கிரஸ் வாக்குகள் என்பது அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை விட முதலமைச்சரே அந்த தொகுதியில் போட்டியிடுவதால் கண்டிப்பாக அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாராயணசாமிக்கு இருக்கின்றது.
இன்று காலை ஜான்குமார் செய்தியாளர்கள் பேட்டியளிக்கும் போது நான் பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தை நான் அவருக்காக பெற்றுத் தருவேன் என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். அந்த வகையை பொறுத்தவரை அந்த நெல்லித்தோப்பு தொகுதி என்பது புதுச்சேரியுடைய மத்திய தொகுதி, அதாவது நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகும். இந்த தொகுதியில் தற்போது நாராயணசாமி அங்கு போட்டியிட போகிறார் என்ற தகவல் அந்த பகுதி மக்களை பொறுத்தவரை தன்னுடைய தொகுதியில் முதலமைச்சரே வந்து போட்டியிடுகிறார் என்பது தனக்கு வாக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருவருக்குமே இருக்கின்றது. தினேஷ், ரகுமான், நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். ராஜினாமா செய்வதற்கு முன்பாக ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு நல்லது நடக்க போகுது, அதன் மூலயமா என் தொகுதி வந்து டெவலப்பிங் ஆகும். ஸோ தொகுதி மக்களுக்கு வந்து எல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என் டார்கெட் 20,000 ஓட்டை வந்து கிராஸ் பண்ணணும், நிச்சயமாக செய்வோம். அடுத்த 5 வருஷத்தில் காங்கிரஸ் ஒரு மிக சிறப்பான ஆட்சியை கொடுக்கும். 2021 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமையும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைப்புக்குள்ளே நான் உயரிய பதவியில் இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.